வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இங்கே சீமை கத்திரிக்காய் ராஜ்மா வச்சு சூப்பரான மசாலா கொண்டு செய்யலாம் வாங்க. 150 கிராம் ராஜ்மா எடுத்துருக்கா, நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கொட்டை ஊறி நல்லா எப்படி பெருசாகும். அரைக்கிறதுக்கு தேவையானது பெரிய சைஸ் தக்காளி 1, 4 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அரை முடி தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 6 பட்டை, 6 லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையானது. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், முருங்கைக்காய் 2, சீமை கத்திரிக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே 2 லவங்கம், 1 பட்டை, கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்திட்டு ராஜ்மா சேர்த்துருப்ப மட்டும் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு 350 ml தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 3 விசில் அப்படி இல்லைன்னா ஒரு 6 நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட ராஜ்மா சீமை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.